வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம ரெண்டு அண்ணன் தம்பிகளை தான் பார்க்க போறோம். ஒன்னு Redmi Note 10 4G, ரெண்டாவது அதோட தம்பி Poco M3. என்னதான் சொன்னாலும் இவங்க ரீபிராண்ட் பண்றதை நிப்பாட்ட போறது இல்ல. ரீசெண்டா Poco X3 ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. புதுசா ஒரு ரீபிராண்ட் பண்ணாம ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கினாங்க. பட் அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது அதுல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு. சோ இந்த மொபைலுமே ரீபிராண்ட் தான் பண்றாங்க. Redmi Note 10 4G அப்படிங்கிற இந்த மொபைல் இது இன்னும் லான்ச் ஆகல. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து இதை ரீபிராண்ட் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லான்ச் பண்ணிட்டோம்னா ரீபிராண்ட் பண்றது தெரியாம போயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு. பட் நம்மள எவ்வளவு பெரிய மூலம் கிடைக்கு. சோ இந்த வீடியோல நம்ம ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண போற Poco, அதாவது November 24 லான்ச் பண்றாங்க. ஆபீஷியலா குளோபலா லான்ச் பண்றாங்க. ஓகேவா, இந்தியால இல்ல, கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. சோ இந்த மொபைலோட ஸ்பெசிபிகேஷன் தான் பார்க்க போறோம். நல்லா கொடுத்துருக்காங்க, ஒர்த் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஸ்பெசிபிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கா சொன்ன வீடியோ நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு கூட அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. பண்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் நமக்கு கரெக்டா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி மொபைலை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சோ வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 6.53 இன்ச் கொண்ட Full HD பிளஸ் ஆம்லெட் டிஸ்பிளேலாம் இல்ல, எல்சிடி டிஸ்பிளே தான். எல்லா இடத்துலயும் ஆம்லெட் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? பட் டிஸ்பிளே எல்லாமே நல்லா தான் இருக்கும். என்னதான் எல்சிடி பேனல் கொடுத்திருந்தாலுமே Full HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. சோ எந்த ஒரு காம்ப்ரமைஸே பண்ணல. HD பிளஸ் கொடுக்கிறதுக்கு நமக்கு நல்லது. சோ படம்லாம் பார்க்கறதே கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து Gorilla Glass ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம சேனல்ல முதல்ல ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கும். என்னதான் Gorilla Glass ப்ரொடக்ஷன் இருந்தாலும் ஒரு லெவல் இருந்து கீழே போட்டா கொத்து புரோட்டாவா இல்லப்பா, சில்லி சிக்கனா இல்ல, சில்லி சில்லியா உடைஞ்சிடும். Gorilla Glass ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கு. நமக்கு ஒரு சேஃப் தான். ஏன்னா பிரேக் ரெசிஸ்டன்டா இல்லனாலும் ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்டா கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம இங்க பிரைட்னஸோட லெவல்னு பார்த்தா 400 nits வரை கொடுத்துருக்காங்க. 600 nits கொடுத்தா இனிமே நல்லா இருக்கும். பட் 400 nits டே லைட்ல பிரைட்னஸ் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அண்ட் பேக்ல வந்து பிளாஸ்டிக் பேட் தான். இதோட கேமரா அலைன்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. நேத்துல இந்த லீக்டு ரெண்டர் இமேஜ் நமக்கு வந்திருக்கு. சோ இந்த லீக்டு ரெண்டர் இமேஜ்ல இருக்க இந்த டிசைன்ல இந்த மொபைல் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பட் இந்த டிசைன் எதுக்குன்னு தெரியுமா? ரீபிராண்ட் பண்ணிருக்கோம், நீங்க கண்டுபிடிச்சிட கூடாது இல்ல. அண்ட் நீங்க எல்சிடி பேனல் கொடுத்திருக்கனால மேக்ஸிமம் பேக்ல இல்லைன்னா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுப்பாங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு பிடிக்காது. எத்தனை பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேக்ஸிமம் சைட்ல இப்போ எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கு நிறைய பேர் பழகிட்டு இருக்காங்க. சோ கொடுத்தா நல்லா இருக்கும். புது டெக்னாலஜி மாதிரி தான் இருக்கும். பட் அது பழைய டெக்னாலஜி தான். 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது. சோ இருந்தாலும் ஓகே, பேக்ல கொடுக்கறதுக்கு மேல சைட்ல கொடுக்கறது நல்ல விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அண்ட் நீங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தலைவர் வடிவேல் சார் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங், ஆனா ப்ராசஸர் கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். Snapdragon 662 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. இந்த மணிக்கு இது ஒர்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து கிடையாது. ஏன்னா ஒரு 11,000 12,000 செக்மெண்ட்ல, அது இப்போதைக்கு இந்த லீக் படி இந்த மொபைல் வந்து ஒரு 11,000 12,000 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் கன்ஃபார்ம் இல்ல. சோ இந்த பிரைஸ்ல வந்து இது கண்டிப்பா ஒரு ஒர்த்தே இருக்காது. ஏன்னா இந்த பிரைஸ்ல நமக்கு G80 G85 சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த டைம் இங்க வந்து Snapdragon 662 யாருமே வாங்க போறது இல்ல. சோ வந்து பிரைசிங் தான் எல்லாமே இருக்கு. Snapdragon 662 யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பிரைசிங் வந்துட்டு ஒரு 9,000 10,000 வச்சாங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். பட் இந்த ப்ராசஸர் வந்து நல்ல ஒரு ப்ராசஸர் தான். ஒரு நார்மலா டே பை டே யூஸுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். கேமிங் நம்ம ரொம்பலாம் பண்ண முடியாது, நார்மலா இருக்கும். குட்டி குட்டி கேம்ஸ் கண்டிப்பா நீங்க ஆடலாம். பட் இப்போலாம் பாத்தீங்கன்னா எல்லா கேம்ஸுமே நிறைய அப்டேட் கொண்டு வராங்க. கிராபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும். சோ இங்க கிராபிக்ஸ்க்காக ஜிபி அப்படின்னு பார்க்கும்போது Adreno 610 கொடுத்துருக்காங்க. சோ நார்மலா Adreno 610 அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே பழசாயிடுச்சு. ஏன்னா இப்போ வர எல்லாமே கேம்ஸ் எல்லாமே ஒரு குட்டி குட்டி கேம்ஸ் எடுத்தா கூட அவங்க வர அப்டேட்ஸ் எல்லாமே கிராபிக்ஸ் ரொம்ப அதிகமா கேக்குறாங்க. சோ ஒரு Adreno 680 மினிமம் இருந்தா மட்டும்தான் இப்போ இருக்க கேம்ஸ் நம்ம ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும். ஒரு 12,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு காசு கொடுத்து மொபைல் போன் வாங்குறோம் அப்படின்னா மீடியமான கிராபிக்ஸ் உள்ள கேம்ஸ் கூட ஸ்மூத்தா ரன் பண்ண முடியலன்னா அது கண்டிப்பா வேஸ்ட் தான். சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கையில வச்சு விளையாடி பார்த்து யூஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். சோ அதுக்கு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னு நம்ம அப்டேட்ல சொல்லலாம். அண்ட் நீங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட டிசைனை பாருங்க. ஜன்னல் வச்ச வீடு மாதிரி. இதுதான் ஜன்னல் வச்ச மொபைல். டிசைன் பார்க்க வித்தியாசமா நல்லா தான் இருக்கு. நாங்க 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு அண்ட் 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த கேமராஸால 108p ரெசல்யூஷன்ல 30 ஃப்ரேம்ஸ் நம்மளால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்.
டிசைன் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வந்துட்டு அக்செப்டபிள் தான், நல்லா ஒரு சூப்பரான ஒரு கேமரா தான். பட் இருந்தாலுமே நிறைய பேர் 61 மெகாபிக்சல் போக ஆரம்பிச்சிச்சு. பட் இங்க 48 கொடுத்துருக்காங்க, ஒரு குறை சொல்ற மாதிரி இல்ல, இவருக்கு குறை நம்ம சொல்ல முடியாது. சோ ஓகே, டீசெண்டா இருக்கும், போட்டோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மலை துளி நாட்ச் கொடுத்துருக்காங்க, வாட்டர் டிராப் நாச்சு. சோ அங்க வந்துட்டு ஒரு 8 மெகாபிக்சல் இல்லனா 30 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து கன்ஃபார்ம் இல்ல, ஓகேவா? மேக்ஸிமம் 30 மெகாபிக்சல் தான் கொடுப்பாங்க. ஹவவர் இதோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். 30 மெகாபிக்சல் கொடுத்தாங்கன்னா எதுவுமே ஒர்த்தா இருக்கும். அண்ட் இங்க பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்றாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங், 18 வாட்ஸ்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. சோ பாக்ஸ்ல எத்தனை வாட்ஸ் லேப்டாப் நமக்கு கொடுக்குறாங்க, எத்தனை வாட்ஸ் இந்த மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மான இன்ஃபர்மேஷன் இல்ல. வந்தோன்னு அப்டேட் பண்றேன். சோ அதான் நீங்க கரெக்டா அப்டேட் வந்து நீங்க கரெக்டா நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க சைடு நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தா டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. போகோ எக்ஸ்ல கொடுக்குற மாதிரி வைப்ரேஷன் ப்ராப்ளமும் இல்லாம இருந்தா சரிதான். ஏன்னா 2 ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மேல இருந்து கீழே இடிக்குது, கீழே இருந்து மேல இடிக்குது சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட். சோ அப்படிலாம் இல்லாம கரெக்டான ஒரு டியூல் ஸ்பீக்கர் சாஃப்ட்வேர் கொடுத்து நல்ல ஒரு அப்டேட்டோட கொடுத்தாங்கன்னா ஒரு பிரச்சனையே இல்ல. சோ அது மட்டும் இல்லாம இந்த போகோ இதோட யூஐ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும், ஆட்ஸ் ரொம்ப வராது. சோ அது ஒரு பாசிட்டிவ் தான். பட் இந்த மொபைல் வந்து 6+64GB வேரியன்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 8+256GB வரை வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 11,500 11,900 மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 6+64GB வேரியன்ட், ஓகேவா? சோ 6+64GB வேரியன்ட் வந்துட்டு Snapdragon 662 ப்ராசஸர், Adreno 610, 40 மெகாபிக்சல் கேமரா, ஒரு 11,500 ரூபாய் கொடுத்தாலுமே ஒர்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒர்த் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்ல நம்ம இந்தியன் பிராண்ட்லயே நிறைய மொபைல் சூப்பரா இருக்கு. மைக்ரோமேக்ஸ் சூப்பரான மொபைல் இருக்கு, ஹீலியோ ப்ராசஸர் வச்சுக்கிட்டு. சோ அதை விட்டுட்டு நம்ம Snapdragon 662 எதுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு தெரியல. வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க, அது ஒரு ப்ளஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். பட் நீங்க எதுவுமே இல்ல. சோ என்னை பொறுத்த வரைக்குமே இது வந்து பிரைசிங் தான் எல்லாமே இருக்கு. ஒரு 10,000 ரூபாய்க்குல கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். 11,000 ரூபாய் 15,000 ரூபாய் கண்டிப்பா ஒரு ஹை பிரைஸ் தான் இருக்கு. அது நம்மளோட இந்தியன் ப்ராடக்டே நம்ம வாங்கிட்டு போயிடலாம், இது நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல, ஓகேவா? சோ பிரைசிங் பொறுத்தவரைக்கும் எல்லாமே இருக்கு. நவம்பர் 24 இது வந்து ஆஃபிஷியல் குளோபல் லான்ச் பண்றாங்க. சோ அப்ப பாங்க பிரைசிங்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. சோ இந்த வீடியோ உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்களும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன் யூடியூப் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும், நீங்க யூஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாம வேற என்ன டவுட் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம காமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணுவேன், கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சோ see next video till பை.